Hi viewers, welcome to my channel. நான் போற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா பக்கத்துல இருக்க subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க icon bell-ஐயும் press பண்ணிடுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் கேக். குழந்தைகள் விரும்பி சாக்லேட் கேக்கை வீட்டிலேயே எளிய முறையில் செய்வது எப்படி என்று விரிவாக பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், சர்க்கரை 200 கிராம், வெண்ணெய் 150 கிராம், முட்டை 3, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சூடான நீர் 1/2 கப், கோகோ பவுடர் 2 டீஸ்பூன். செய்முறை: கோகோ பவுடரை வெந்நீரில் கட்டி இல்லாமல் கலக்கவும். மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் 3 முறை ஜலித்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயும் பொடித்த சர்க்கரையையும் போட்டு நன்கு மிருதுவாக அடித்து கொள்ளவும். பின் ஒவ்வொரு முட்டையாக உடைத்து ஊற்றி நன்றாக கட்டி இல்லாமல் அடிக்கவும். அடுத்து மைதா கலவையும் கோகோ கலவையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் கலவையில் சேர்த்து கொண்டே கைவிடாமல் கட்டி இல்லாமல் அடிக்கவும். பின்னர் கேக் செய்யும் கடினமான அலுமினிய பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது எல்லா இடங்களிலும் பரவும்படி தடவும். அதன் மேலே கொஞ்சம் மைதா மாவை தூவவும். இப்படி செய்தால் கேக் ஒட்டாமல் வரும். இப்போது கேக் கலவையை அந்த பாத்திரத்தில் பாதியளவு வரும்படி ஊற்றவும். எப்பொழுதும் கேக் பாத்திரத்தின் பாதி அளவு தான் ஊற்ற வேண்டும். அப்போது தான் கேக் வெந்தவுடன் மேலே எழும்பி வரும். மைக்ரோவேவ் அவனில் 160 டிகிரி C-யில் 25 அல்லது 35 நிமிடங்கள் வைத்து பேக் செய்யவும். கேக் நன்கு வெந்ததும் அவனில் இருந்து எடுத்து துண்டுகள் போடவும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் கேக் ரெடி. மேலும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நட்சத்திர குக்கீஸை கடைகளில் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். இன்று கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நட்சத்திர குக்கீஸ் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 100 கிராம், வெண்ணெய் 50 கிராம், பட்டை தூள் 1/2 டீஸ்பூன், தூளாக்கிய சர்க்கரை தேவைக்கேற்ப, ஏலக்காய் தூள் சிறிதளவு, கிராம்பு தூள் 1/2 டீஸ்பூன், பட்டர் பேப்பர் தேவைக்கேற்ப, உப்பு சிறிதளவு. செய்முறை: வெண்ணெயுடன் மைதா மாவு, சர்க்கரை, கிராம்பு தூள், பட்டை தூள், ஏலக்காய் தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து சப்பாத்தி மாவு பாதிக்கு பிசைந்து கொள்ளவும். பின்னர் சப்பாத்தி தயிர் செய்வது போல் மெலிதாக உருட்டி கொள்ளுங்கள். அதனை நட்சத்திர வடிவங்களில் வெட்டி பட்டர் பேப்பர் மேல் வைத்து 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வையுங்கள். பின்னர் வெளியே எடுத்து ஓவனில் உள்ள பேக்கிங் ட்ரேவில் பட்டர் பேப்பர்களை விரித்து அதில் நட்சத்திர வடிவ குக்கீஸ்களை வைத்து 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1/4 மணி நேரம் வையுங்கள். குக்கீஸ்களின் விளிம்பு பகுதி பிரவுன் நிறத்திற்கு மாறியதும் வெளியே எடுத்து ஆற வைத்து ருசியுங்கள். சூப்பரான நட்சத்திர குக்கீஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.